நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது அன்பாக்சிங். ஆமாங்க, இங்கே நீங்க பார்த்துருப்பீங்க Realme 6 Pro உடைய அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். முதல்ல அன்பாக்சிங் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்ப்போம். இதோட பிரைசிங் எல்லாமே நான் வீடியோட லாஸ்ட்ல வழக்கம் போல வந்து சொல்லிடுவேன். ஓகே गाइस, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம இந்த Realme 6 Pro அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருந்து இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம். பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாக்ஸ். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த எல்லோ கலர் பாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பாக்ஸோடைய ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு Realme 6 Pro அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபோனோடைய ரைட் சைடில் Realme 6 Pro அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் டிஸ்பிளே டூயல் செல்ஃபி கேமரா வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க. 30 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 4300 mAhக்கான பேட்டரியும் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. Snapdragon 720GB ப்ராசஸரும் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸோடைய பாட்டமில் உங்களுக்கு மொபைலோடைய IMEI நம்பர் மற்றும் ஒரு சில சீரியல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே மேட் இன் இந்தியா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 128GB வேரியன்ட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். முதல்ல மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ஷீலை வந்து பிரிச்சிடும். ஸோ பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஆனாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு உள்ள இன்னொரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து கேஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, உள்ள வந்து உங்களுக்கு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு சில யூசர் மேனுவல்ஸையும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கிறா சொல்கிறாங்க. குயிக் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. சிம் அட்ஜஸ்டன் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது மற்றும் ஒரு சில விஷயங்கள், இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான், உரமாக வச்சுதும். அதுக்கப்புறம் TPU கேஸ் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான பில்ட் ஃப்ளேம் வந்து இருக்குது. MI மாதிரி கிடையாதுங்க, ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து மொபைல் தாங்க கொடுத்துருக்காங்க. மொபைலை வந்து ஃபஸ்ட் ஓரமாக வச்சுதும். மேலும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். உள்ளே வந்து உங்களுக்கு 30 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதே மாதிரி USB Type-C கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ பாக்ஸோட கண்டென்ட் எல்லாமே நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம், மொபைலுக்கு வந்து வருவோம். ஸோ Realme நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இது பயோ பிளாஸ்டிக் தான். ஸோ மொபைல் கையில் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா மின்னல் மாதிரின ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொல்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டூயல் கேமரா செட்டப் வந்து இருக்குது. அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் மொபைல் ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி Realme இங்கே உங்களுக்கு டாப்பில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அது வந்து இன்பில்டாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் முக்கியமாக கேமர்ஸுக்கு ரொம்ப வந்து சூட் ஆகும் அப்படின்னா நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. அதனால் கேமிங் எல்லாம் வந்து செம்ம ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.
ஓகே கேஸ், ஆஃப்டர் இனிஷியல் செட்டப்லாம் நான் வந்து முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மொபைல் பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இனிஷியல் செட்டப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தராக இருந்துச்சு. ஏன்னா இதில் 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போய் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் இந்த மொபைலில் நான் கையில் எடுத்தோன்னே ஒரே ஒரு விஷயத்தில் தான் நான் ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தேன். சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு பேசிக்காகவே பிடிக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆச்சு. பட் எனக்கு இன்னும் வந்து இது அந்தளவுக்கு வந்து பழகலை. எனக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரைஸிங்கில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கு போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். அதே மாதிரி பின்னாடி இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மின்னல் மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கொல்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனை கொடுத்துருந்தாலும் இந்த ஃப்ரேம்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட பெல்ட் வந்து அந்த அளவுக்கு சாலிடாக இல்லை. கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபீல் வந்து இல்லை கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து செம்ம பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்து அதோட பிரசில்ஸ் வந்து இது ரொம்ப தின்னாலாம் இல்லைங்க. இங்கே கொஞ்சம் பெரிய பிரசில்ஸ் தான் இருக்குது. நான் எதிர்பார்த்தது வந்து இதை விட தின்னா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் பிரசில்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது. நான் எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதனால கலர் கான்ட்ராஸ்ட் ஓகே அப்படின்னே சொல்லலாம். பட் AMOLED அளவுக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட் எதுவுமே வந்து இல்லை. பட் ஃபுல் HD ரெசல்யூஷனில் உங்களுக்கு பிக்சல் டென்சிட்டியும் கொஞ்சம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால கையில் எடுக்கும் போது வைக்கும் போது விவிங் ஆங்கிள்ஸ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாக நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி சொன்னது போல் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து போய்க்குங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்க்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் அவுட் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோ செலக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக 90 ஹெர்ட்ஸுக்கு போயிடும். இல்லை ஃப்ரேம்ஸ் வந்து தேவைப்படும் போது, அதாவது இப்போ நீங்கள் கேம் விளையாடுறீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மற்ற நேரம் நீங்கள் நார்மலாக வச்சுருக்கும் போது 60 ஹெர்ட்ஸுக்கு போயிடும். பட் நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறது 60 ஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பேட்டரி லைஃப் நிற்கும். வெறும் 4300 mAh பேட்டரி தான் இருக்குது. இது பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மெயினாக நீங்கள் இந்த 90 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது பேட்டரி பயங்கரமாக வந்து இறங்குது. பெட்டர் நீங்கள் 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது 90 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 90 ஹெர்ட்ஸ் மேனுவலாக நீங்கள் உள்ளே போய் ஆன் பண்ணிக்கிறது இங்கே வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒவ்வொரு ஆப் நீங்கள் திறக்கும் போதும் சரி நல்லா ஸ்னாப்பியாக இருந்துச்சு. இந்த 720G 90 ஹெர்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து புஷ் பண்ணிடுது. அதனால ஃப்ரேம் ரேட் வந்து குறையாம ஓரளவு பெட்டராக வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா நீங்களே பார்க்கலாம். கேமரா பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து இருக்கு. நல்ல கிளாரிட்டியில் இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு DSLR எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு கேமரா. நீங்கள் லோ லைட்டில் எடுக்கும்போது நானே வந்து ஒரு ஷாக்கிங் வந்து ஆகிட்டேன். எப்படி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நான் Realme X2 இப்போ என்னோட பிரைமரி ஃபோனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் லோ லைட்டில் இது Realme X2 விட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லோ லைட்டில் அவ்வளோ பிரைட்டாக வந்துருந்துச்சு இதில் எடுக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே. வீடியோ குவாலிட்டியும் அப்படியே தாங்க இருக்கு. ஒரு DSLR கேமரால எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் சூப்பரா இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் நான் வந்து மைனஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா சூப்பரா இருக்கு. அதே மாதிரி 4Kல வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். பேக் சைட்ல ஃப்ரண்ட் கேமரால நீங்க 1080pல தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஃப்ரண்ட் கேமரான்னு எடுக்கும்போது நம்மளுக்கு நீங்களே பாக்குறீங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு இது உங்களுக்கு அல்ட்ரா வைட் கேமரா, அல்ட்ரா வைட்ல கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா உங்களுக்கு நார்மல் கேமரா. அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கேமராஸ் வந்து மேலே டாப்ல வந்து இருக்கு. ஒன்று அல்ட்ரா வைடுக்கு இருக்கு, இன்னொன்று நார்மலா ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க செல்ஃபிஸ், குரூப் செல்ஃபிஸ் எல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா அல்ட்ரா வைட்ல போட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வந்து கவர் ஆயிருவீங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. இது இந்த ஸ்மார்ட் போன்ல இப்போ எடுத்ததுதான். இப்போதைக்கு நான் இந்த மாதிரி ஒரு சில இமேஜஸ் தான் எடுத்தேன். இந்த இமேஜஸ்ல நீங்க பார்க்கலாம். மெயினாக அந்த டர்ட், அதாவது அந்த கார் வந்து தூசியாக இருந்துச்சு. அந்த தூசியெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. செம்ம ஷார்ப்பாக இருக்குது இமேஜஸ் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு NAVIC சப்போர்ட் இருக்குது. இது Snapdragon 720G இருக்கிறனால நான் வந்து சொல்கிறேன். Snapdragon 720Gல உங்களுக்கு இந்தியன் நேவிகேஷன் சிஸ்டம் சப்போர்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ப்ளஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ மைனஸை பார்த்துருவோம். மெயினான விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு 5000 mAh பேட்டரியாச்சும் கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்மார்ட் போன் கையில எடுக்க ரொம்பவே வந்து பெருசா இருக்குங்க. நான் கொஞ்சம் சின்னதா தான் எதிர்பார்த்தேன். பட் கையில எடுக்கும் போது ரொம்ப வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல SAR வேல்யூ கொஞ்சம் வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சாம்சங் மொபைல்லாம் ரொம்பவே கம்மியா கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு SAR வேல்யூ எல்லாமே.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் நல்லா வந்து லவுடராகவே இருந்துச்சு. பட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவு ஓகே அப்படின்னே சொல்லுவேன். ரொம்பலாம் வந்து நல்லா இல்லைங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இல்லை. பட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். சாஃப்ட்வேர் செட் பார்க்கும்போது உங்களுக்கு Realme UI Android 10 மேலே வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த Android 10 Realme UI-யோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த Realme UI வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் இருக்கு. அதாவது வெர்ஷன் 1.0 இருக்கு. வெர்ஷன் 2.0 ஓரளவு பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு Realme சொல்லிட்டு இருக்காங்க. இந்த Realme UI 1.0 ஒரு சில பக்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த Realme 6 Proக்கு நிறையவே வந்து பக்ஸ் வந்து உள்ள இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இல்லைங்க, இப்பவே நிறைய பக்கை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் சாஃப்ட்வேர்ல வந்து அப்கிரேட் கொடுத்து எல்லா இஷ்யூஸையும் வந்து சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு Realme சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சந்தோஷம் தான். ஹெட்ஃபோன் ஜாக்ஸ் அவைலபிளா இருக்கு. நிறைய ஸ்மார்ட் போன்ல கொடுக்கறது இல்ல, இவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத பாத்துருவோம். ஓகே கைஸ், Realme 6 Pro உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே வந்து பாத்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்கள வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கான பதில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போனுடைய விலையை நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஸ்மார்ட் போன்ல நான் வாங்கின வேரியன்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட் குறிப்பா சொல்றதுக்கு எனக்கு 19,100 rupees வந்து வந்துச்சு. அந்த 100 rupees நான் வந்து ரீட்டைல வாங்கினால வந்துச்சு. நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 19,000 வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ கரண்ட்லி வந்து ஸ்டாக்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம், நிறைய மொபைல் வந்து இப்ப ஸ்டாக்ல இல்ல. இந்த மொபைல் இப்ப கரண்ட்லி வந்து ஸ்டாக்ல இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளிப்கார்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. 19,000க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி என்ன இருக்கு, ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒர்த்து தாங்க. 19,000 ஓகே தான். பட் நீங்க வந்து பாத்துக்கோங்க, 19,000க்கு இன்னும் நிறைய ஸ்மார்ட் போன் இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கொரோனா பிரச்சனை கொஞ்சம் வந்து இப்போதைக்கு முடியற மாதிரி இல்லைங்க. பட் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான ஸ்மார்ட் போன் வந்து கிடைக்கும். அப்படின்னா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்மார்ட் போன் ஆக்சுவலா உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது வெறும் 16,000 லான்ச் பண்ணிருந்தாங்க. அப்ப இந்த வேரியன்ட் நான் சொன்ன 128GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 19,000 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. இந்த 3,000 ரூபாய் இப்போ அதிக போட்டு இப்ப அவசரமா வாங்கணுமா அப்படிங்கறத யோசிச்சு பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு அவசரமா ஒரு ஸ்மார்ட் போன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமா இந்த ஸ்மார்ட் போன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கு, எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து கிடையாது. மேஜரான ஒரு இஷ்யூஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே வந்து கிடையாது. எல்லாமே ஓகே, ஒரு நல்லா இருக்கு அப்படின்னே சொல்ற மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா மேலும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே அந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய வந்து கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தான் நீங்க வந்து வெயிட் பண்ணி வாங்குறது இங்க வந்து ரெக்கமெண்டட். நான் வந்து அதுதான் ஆக்சுவலா என்னுடைய சஜஷன் அதுதான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்மார்ட் போனை வாங்குங்க. இந்த ஸ்மார்ட் போன் அதுக்கு நான் வாங்க வேணாம்னு சொல்ல, இப்ப அவசரமா நீங்க வாங்கணும், இப்போ உடனே ஸ்மார்ட் போன் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்க வச்சிருக்க ஸ்மார்ட் போன் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு, இதை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எந்த வகையிலும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து நான் மைனஸ் வந்து பிளஸ் மைனஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கங்க. அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மொபைல் பத்தி ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.